போன வீடியோவில் பிஆர்பி பற்றி பேசியிருந்தோம் அண்ட் ஆல்சோ ஜிஎஃப்சி பற்றி பேசியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பிஆர்பி பெஸ்ட்டா இல்லை ஜிஎஃப்சி பெஸ்ட்டான்னு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. வெல்கம் டு ஐகான் கிளினிக். நான் உங்கள் டாக்டர் செல்வகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஆர்பியோட வால்யூம் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகம் வென் கம்பேர்ட் டு ஜிஎஃப்சி. கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து நம்ம தலைக்கு கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் வந்து பெயின்ஃபுல்லாக இல்லை பெயின்லெஸ்ஸான்றது தெரியும். ஸோ அந்த வகையில் பிஆர்பி வந்து தலைக்கு கொடுக்கும்போது 10 பேரில் வந்து 8 பேர் வந்து பெயின்ஃபுல்னு சொல்லுவாங்க. அதே ஜிஎஃப்சி 10ல் 8 பேர் வந்து பெயின்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜிஎஃப்சி பக்கம் நல்ல ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, பிஆர்பி வந்து மொத்தமாக தலைக்கு கொடுக்கும்போது நம்ம தலைமுடி வந்து எது ஸ்பெசிஃபிக்காக தேவைன்ற எடுத்துக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதே ஜிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் க்ரோத் ஃபேக்டர்ஸை மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட்டடாக தலை கொடுக்கும்போது நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராகவே கிடைக்கும். பிஆர்பி மற்றும் ஜிஎஃப்சி ரெண்டுத்தோட ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஜிஎஃப்சியில் தான் நம்மளுக்கு அதிகப்படியான பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே கொடுக்குது அப்படின்றது ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்கு.